ஹாய் கைஸ், நான் விளையாட போயிருக்கீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ். அதாவது நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன், அது திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு, திடீர்னு டெலீட் ஆயிடுச்சு, எனக்கு தெரில. அதனால தான் நான் இப்போது இந்த பாதியிலேருந்து போட்டுருக்கேன். ஓகே கைஸ், இப்போது பூனை ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் என்ன ஆச்சுன்ட்டு. நான் வந்து பார்ட் 1 ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன், என்னன்னே தெரில போயிடுச்சு. இவன்னா இதுவை குளிக்க வச்சுட்டுருக்காங்க லாமாவை. சரி, நம்ம இதெல்லாம் உடச்சி விட்டு அப்புறம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி விடுவோம். நம்ம அப்போனாச்சும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. இவன் நான் கீழே விழ மாட்டேறான், இந்த கொம்பு மேலே நின்றுருக்கா, இதை உடச்சிடுவோம். அப்போ தான் இவனும் கீழே விழுவான். நான் செவனே இறங்கிட்டான். கேச்சோ, இந்த கொம்பு வர உடச்சிட்டோமே. சரி, இதை நம்ம காப்பாற்றி விடுவோம். வெயிட் பண்ணுங்கள், இந்த பக்கம் வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் உடச்சி விடுவோம். ஓகே காசு, இப்போ வெளில வந்துடும். பார்த்தீங்களா காசு, சொன்ன மாதிரியே வெளில வருது. இது என்ன காசு வெளில வருமா, என்னையும் பார்த்துட்டுருக்கு. சீக்கிரமாக வெளில வாப்பா. என்ன காசு இது வெளிலே வர மாட்டேங்குது. இந்த பக்கமா வெளில வெளில வா. சிச்சோ, அடிச்சிட்டேன். சிச்சோ காசு, என்னை அட்டாக் பண்ணிட்டேன். நான் சீக்கிரமாக ஓடி போய்ட்றேன். சிச்சோ, இது வேறு அட்டாக் பண்ணிட்டு சீக்கிரமாக மேலே இருப்பேன். காசு, அதாவது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இதில் பார்ட் 3 வேணும்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உடனே போட முடிஞ்சா போடுறேன். ஓகே, எப்படியோ மேலே ஏறியாச்சு. அந்த லாமா என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. லாமா தானே அது? ஆமாம், என்ன அது அங்கேயே நின்றுருக்கு. போனால் ஒன்றும் பண்ணாது தான் நினைக்கிறேன். போகலாமா? சரி காய்ஸ், நான் ஏன் இந்த மாதிரி கட்டியிருக்கேன்னா வீடு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன் நான் அந்த மாதிரி கட்டிருக்கேன்னா, என்னால் கூரை வீடு கட்ட முடியல கைஸ். நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வரவே இல்லை. அதுதான் கைஸ் நான் இந்த மாதிரி மாடி வீடு மாதிரி கட்டியிருக்கேன். என் படிக்கட்டு மாதிரி வச்சா ஜாம்பீஸ்லாம் வந்துடும்ல கைஸ், அதுதான் நான் அப்படி ஏணி வச்சுருக்கேன். எல்லாருமே அப்படி தான் வைப்பாங்க, அதனால் நானும் அப்படி வச்சுருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம மைனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே சில கல்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இது நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். இதில் நான் ஸ்டார்டிங்கில் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்களே. நான் அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். அதுவும் செம்ம பெருசாக இருக்குது. இந்த செஸ்ட்லேருந்து நான் அந்த எம்ப்ராய்டு இருக்கும்ல கைஸ், அந்த வில்லேஜர்கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணலாம்ல, அது நான் வாங்கினேன் கைஸ். அது வில்லேஜர் செஸ்ட்டில் இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே அது இது. ஓகே, இதை நம்ம முழுசாக செட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் அந்த இது தான் கைஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரில. இதையே செட் பண்ணியாச்சு. வெளில இப்போ ஃபுல்லாக நம்ம செட் பண்ணியாச்சு. அங்கே என்னமோ இருக்குது, இது எப்படி கைஸ் செட் பண்ணுறது? இந்த மாதிரி குச்சி வேறு நம்மக்கிட்ட இல்லை. பார்த்தீங்களா கைஸ், நான் சொன்ன மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த குச்சி இது இல்லவே இல்லை. அது எப்படி வைக்கிறேன்னு தெரில. வச்சாலும் ஒன்றுமே அவ்வளோங்க. பாருங்கள், வச்சாலும் அது அப்படியே சைடில் வந்தது. பார்த்தீங்களா? சரி கைஸ், இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே இருக்கிறத செட் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய்ட்டு அங்கே வச்சுருவோம் இந்த. ஓகே, இப்போ நம்ம வீடு கிட்ட வந்தாச்சு. இந்த லாமா கண்ணில் படாமல் அப்படியே டக்குன்னு போகலாம். போ. வீட்டுக்குள்ள வந்துச்சு. கது சாத்தணும். சாத்தி வச்சு சிச்சோ, தெரியாமல் கிராஃப்டிங் டேபிள் வந்துட்டுங்க. சரி, அந்த கொச்சி செய்கிறது இருக்கான்னு பார்ப்போம். போய் ஸ்டிக்குன்னு நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்தாச்சு. இப்போ ஸ்டிக்குன்னு டைப் பண்ணாலே வந்துடும். எஸ், அச்சிச்சோ. எஸ்டிஐ இல்லை கைஸ், வரவே இல்லை. இந்த எஸ்டியில் கூட வரவே இல்லை. பார்த்தீங்களா என்ன கைஸ் இது? ஒருவேளை அந்த இது எப்படி வச்சாங்கன்னே தெரில கைஸ். ஒருவேளை எப்படி வச்சாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, என்னது இது? இன்னும் தேடுறோம், கிடைக்க மாட்டேங்குது. சரி, நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்களா கைஸ் என்னென்ன இருக்குன்ட்டு? என்கிட்ட இப்போ நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் கூட இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து உள்ளே வச்சுருவோம். இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போ கதவு சாத்திட்டு எங்கே போகலாம்? எங்கே போகிறதுன்னு தெரியலையே. மரத்தை வெட்டின்னு வரோம் நம்ம, அது நமக்கு தேவைப்படும். அப்படியே சீக்கிரமாக போய் மரத்தை வெட்டி வந்துடலாம். அங்கே ஒரு குழி இருக்குது. பார்த்தீங்களா கைஸ்? ஓகே, இப்போ இந்த மரம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆக்ஸ் இருக்கா? அந்த இதை வச்சு நம்ம டக்குன்னு வெட்டிப்பாங்க கைஸ். இப்போ நைட் ஆகிறதுக்குள்ளே டக்குன்னு நம்ம வெட்டிக்கலாம். ஓகே, வெட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எந்த மரத்தை வெட்டலாம்? என்ன கைஸ் இது? அதுக்குள்ளே நைட்டாக போதாங்க கைஸ். நம்ம இப்போ சீக்கிரமாக இந்த ஒரு மரத்தை வெட்டிக்கின்னு டக்குன்னு போய் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுதான் நமக்கு சேஃபு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட் வரை ஆகிடும். அதுதான் கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. ஓகே, மரத்தை ஃபுல்லாக வெட்டியாச்சு. இப்போ டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். இது கொஞ்சம் ஸ்டக் ஆகுங்க. அதான் ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு டைம் இருக்குது. சீக்கிரம் ஓடு. ஓகே, இது ஸ்டக் ஆச்சு. கிட்ட வந்துட்டோம். அவங்க பாருங்க நாங்கள் ப்ரௌன் கலர் வராடு போச்சு. நம்ம கதவு சாத்துட்டு டக்குன்னு போய் தூங்கிடுவோம். ஓகே கைஸ், இப்போ இடத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சரி, மறுபடியும் போய் மரத்து வெட்டலாமா? இல்லை வேணாம், இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குது இப்போ நம்மக்கிட்ட? இதை நம்ம வுட் பிளாங்க்ஸாக மாற்றிப்போம். இப்போ வுட்டை நம்ம மாற்றியாச்சு. இன்னொரு வுட் இருக்குது, அதே நம்ம மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கிராஃப்டிங் டேப்பில் எதனா பண்ண முடியுமா? நிறைய பண்ண முடியுது, என்ன பண்ணணும்னு தெரியலையே. நம்ம எதுக்கும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். திடீர்னு நம்மளோட வெப்பன்ஸ்லாம் கழிச்சுன்னா தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. பண்ணி வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், எதுக்கும் வேறு எதுனா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்னும் இத்தனை செய்யலான்னு காட்டுது. நம்ம என்ன பண்ணலான்னு தெரியலையே. இது வேற கைஸ் அடிக்கடி ஸ்டக் ஆகிடுது. சரி விடுங்க, ஸ்டிக்கெலாம் செய்ய வேணாம். நம்ம மறுபடியும் போய் மரத்தை வெட்டுவோம். இன்னும் வேறு எதுனா வீடு இருக்கான்னு பார்ப்போம். எதுனா பண்ணோம் வாங்க. அப்படியே போன ஸ்பீடில் என்ன தோணுச்சு அதெல்லாம் பண்ணலாம். ஓகே காசு, அப்படின்னா இதை வெட்டி எதுன்னு போடுவேன். என்ன காசு இது? அதை காணும். இன்னும் காணும். இந்த சத்தம் மட்டும் இல்லை வந்துச்சா தெரியலையே. சிச்சோ, சரி விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ஆடு வெட்டிடலாமா? இல்லை வேணாம். இங்கே என்ன இருக்குது? ஃபார்மிங் ஏரியா. இங்கே அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். சிச்சோ, க்ரீப்பர் நம்ம இப்போ டக்குன்னு போய் ஆகணும். அவன் வெடிச்சிருவான், கொஞ்சம் விட்டான். சிச்சோ, ஓடு. ஜஸ்ட்டு கைஸ், க்ரீப்பர் கிட்டேருந்து ஜஸ்ட்டில் தப்பிச்சிருக்கோம். நம்ம எங்கேக்கானே தெரில. கீழே குச்சிடலாமா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். குதிப்பான். இப்போ நல்லா பார்த்துக்கலாம். இல்லை, குச்சிடலாம். வந்துட்டாங்க. சரி, ஓடுறா ஓடி. ஜஸ்ட்டு கைஸ், அவங்க அந்த வில்லேஜர். ஓகே, அப்படின்னா இதை நம்ம செட் பண்ணி விட்டு போவோம். பாவம் அந்த வில்லேஜர் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பார். நம்ம அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு போயிடலாம். இப்போ அதில் இன்னொன்று இருந்துச்சு. சரி, இன்னொன்று இருந்துச்சு. அதில் எடுத்துப்போம். இந்த வுட்டன் பிளான்ஸு, இந்த வுட்டு அப்புறம் ட்ரைட் இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரைட்டு வச்சுருவோம். அங்கே இல்லையே வுட்டு. ஓகே, இங்கே இல்லை. இங்கே வச்சலாமா? இங்கே வைப்பேன். ஆனால் நமக்கு 2 வுட் தேவைப்படுது. ஒரு வேளை க்ரீப்பர் வச்சதுனால வரலையோ வுட்டு, அதான் நினைக்கிறேன். சரி, நம்ம இப்படி வச்சலாமா? நம்ம ஒழுங்காக வைக்கணும். ஒரு வச்ச மாதிரியே ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை கைஸ், வர மாட்டேங்குது. சரி, நம்ம அப்படியே விட்டுடலாம். இங்கே போய் ஜஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். நல்ல வீடு, ஒன்றுமே இல்லை. சரி விடுங்க, நம்ம அப்படியே வேணும்னா போகலாம். எங்கே போகிறது தெரியாமலே போயிட்டுருக்கேனே. இந்த பக்கமா? ஓகே, அங்கே பாருங்க ஷீப்பு. சரி, நம்ம வேறு எதுனா வீட்டில் ஜஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு நிலமை இருக்குது. இங்கே வெட்டி பார்ப்போம் எதுனா வருதான்ட்டு. என்ன கழிச்சுது? சீடு மட்டும்தான் வந்துருப்பாங்க இல்லை வேறு. சரி, நம்ம நட்டு வச்சுட்டு போயிடும். என்ன வச்சுது? அவனே நட்டு வச்சிட்டான்.
சரி ஒன்று தேவைப்படும் நமக்கு எப்படினாச்சு. அப்படியே இப்போ எங்கே போகலாம்? குதிரை வருது. குதிரைக்கு எதனா ஃப்ரெண்டாக முடியுமா? தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த இடத்துக்குள்ளே போய்ப்போம். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே போய்க்கு இது எல்லாத்தையும் என்ன செஸ்ட்டுக்குள்ளே வைக்கணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். 3 கண்ணாடி ரெடி வச்சு நான் எடுக்காமலே விட்டேன். ஓகே, எடுத்துட்டேன். இப்போ எதுனா மீட் இருக்கா? பம்கின் வேக வைக்க முடியாது, வேறு எதுவும் வேக வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ உண்மையிலே பொட்டேட்டோ வேக வைக்க முடியுமா? வெயிட் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் வந்து பேக்கடு பொட்டேட்டோவா? வெயிட் பண்ணுங்கள், அதை சாப்பிட்டு பார்ப்போம். இது இன்வென்ட்ரியில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இன்வென்ட்ரியில் ஓகே கைஸ், அதுக்குள்ளே எனக்கு வயிறு ஃபுல் வச்சுக்கல. இதில் இருக்க பொட்டேட்டோ நம்ம எடுத்து வச்சுப்போம். ஓகே, இப்போ எது செஸ்ட்டுக்குள்ளே இருக்கணுமோ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் பவர் லோவாக இருக்குது, இருந்தாலும் நம்ம இதுலேயே வச்சுப்போம். இது என்னது? சரி, எதுக்காக எடுத்து வச்சுப்போம்? லீடா? சரி, நெக்ஸ்ட் என்ன எடுத்து வைக்கலாம்? இந்த ஸ்டோன் எடுத்து வச்சுப்போம். ஸ்டோன் எடுத்து வச்சாச்சு. ஏற்கனவே இந்த சீடி எடுத்து வச்சுக்கலாம். வேறு அந்த ரோஸ் ஒன்றா சுற்றிட்டு வச்சு இப்போ கண்ணாடி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படாது. வேறு பம்கின் எடுத்து வச்சலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நமக்கு தேவைப்படாது இப்போதைக்கு. தேவைப்பட்டால் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு டார்ச் தேவைப்படும். ஓகே கைஸ், எல்லாமே ரெடி ஆச்சு. இதே நம்ம எடுத்து நம்ம கூட வச்சுப்போம். இதில் நம்ம 24 இருக்க வுட் அண்ட் பிளாங்க்ஸை நம்ம இன்வென்ட்ரி இந்த செஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, நம்ம மீட்டு சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு ஹங்க்ரியாக இருக்கணும். 1% நம்ம மைனிங் பண்ணலாமா? சரி, நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போ வேணால் நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் கழிச்சு பண்ணலாம். நிறைய வீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த இதுவில், அதாவது இந்த வில்லேஜில். யார் பண்ணீங்க? உங்கள்கிட்ட ட்ரேட் பண்ண முடியுமா? சிச்சோ, சாரிப்பா, தேவலாமல் அடிச்சிட்டேன். அயன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாதீங்க. எப்படி போடுவீங்க? எப்படியோ நம்மகிட்ட லைஃப் குறையாமல் இருந்துச்சு. ஆடு இருக்குது, எடுத்துப்போம். 1 2 காலி. ஓகே, இப்போது எங்கே வேறு எதனா ஆடு இருக்கான்னு பார்த்து கூட நம்ம அடிச்சுக்கலாம். சிச்சோ, எங்கே இருக்குன்னே தெரியலையே. சீக்கிரமாக போய் நம்ம அடிச்சிட்டோம்னா ஜாலியாக இருக்கும். என்ன கசிது ஹார்ட் மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணுங்க, வேடிக்கை பார்ப்போம் என்ன தானே இருக்குதுன்ட்டு. கைஸ், இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறேன் கைஸ் நான். இதில் இந்த பிக்கையும் நம்ம அடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த வுட்டன் ஸ்வாடை வச்சு நீங்கள் 2 தடவை அடிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம மிருகங்களை அடிச்சிடலாங்க. ஒரு கவு போது அதே நம்ம எடுத்து வச்சுப்போம். அடிக்கலாமா? சரி, 1 2 அடிச்சாச்சு. இந்த குட்டி நான் எப்படி ஓடுது? யார் பண்ணீங்க? என்னெல்லாம் அப்படி பார்க்காத. என்ன அப்படி பார்க்குற? இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வேணுமா? நானே சாப்பிட்றேன். சரி, நான் போகிறேன். பாய். லாமா என்ன நம்ம வீட்டு முன்னாடி நிற்குது. இது ஒரு வீடு இல்லை, நான் மட்டும்தான் உழைப்பேன். புரியுதா? ஓகே, இப்போ அப்படியே போய் எதனா பேக் பண்ணிடலாமா? பேக்கே பண்ணிடுவோம். நம்ம இதை வச்சுட்டு எது நம்ம பேக் பண்ணலாம்? இது 3 இருக்க மாதிரியே இருக்குது. அதை நம்ம எடுத்து பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணிடலாம் இதையே. ஓகே, எதனாச்சும் இன்வென்ட்ரியில் ஒன்று வச்சிடுவோம். நம்ம என்ன வைக்கலாம்? ஓகே, இந்த உள்ளன் வச்சிடுவோம். ஓகே கைஸ், இதில் இருக்க பேக்கான மீட்டு அதெல்லாம் நம்மளோட இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம். ஓகே,
இது 2 தயாராகிடுச்சு, இன்னும் ஒன்று தான். இது லேட் ஆகுது. வருது வந்துச்சு கைஸ். இது எடுத்துச்சின்னு நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மீட்டர் எடுத்து வைப்போம். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். ஓகே, இன்னும் கொஞ்சம்தான் வந்துச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆடோட மீட்டை வச்சுப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைஸ் கலராக இருக்குது. நம்ம இங்கெல்லாம் வைக்கவே இல்லையா கைஸ் கண்ணாடி? வெயிட் பண்ணுங்க, கண்ணாடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் உடச்சிட்டு நம்ம கண்ணாடி எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸில் வச்சா நல்லா உடையும்ல அப்படி. ஓகே, இப்போ கண்ணாடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் சேச்சோ நான் இதில் ஓடிக்கிறேன். 1 2 அது எப்படி எடுக்கிறது? ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம வச்சா 1 2 இதுக்குள்ளே நீட்டாக போதும். இதை நம்ம எடுத்துருவோம். இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செஸ்ட்டுக்குள்ளே எதனாச்சும் வைக்கலாமா? இந்த கண்ணாடி வச்சுக்கலாம். வேறு என்ன வைக்கலாம்? வேணாம், அப்படியே போய் நம்ம தூங்கிடுவோம். அதுக்குள்ளே நீட்டாக போகுது கைஸ், போய் தூங்கிடலாம். மான்ஸ்டர்ஸ் பக்கத்தில் இருக்காங்க கைஸ், எங்கேயோ நம்மக்கிட்ட தான். கைஸ் வில்லேஜர் வந்து நம்ம பேட்டில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிப்பாங்கப்பா. கைஸ் இது இவங்க கைஸ் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறாரு. அது ஒரு வெறுப்பேற்றுறாரு. மான்ஸ்டர்ஸ் எங்கே இருக்குது? நம்ம கண்ணாடி வழியாக பார்க்கலாம். யார் இருக்கா மான்ஸ்டர்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஏந்து போங்கப்பா. இன்னும் தூங்கவே முடியல. உட்காந்து தூங்க முடியுமா? இல்லை கைஸ், முடியல. இந்த வில்லேஜர் வேறு அடிக்கடி வந்துடுறாரு. மரணம் நல்லாயிருக்கும். ஓகே, அவர் வரல, நல்லா பார்த்துப்போம். அவர் வரல. இப்போ நம்ம போய் தூங்கலாம்னு நினைக்கிறேன். தூங்க முடியும்ல? தூங்குவோம். நான் கூட வரைய முடியுது. சிச்சோ எங்கே நிற்கிறாரு? ஜாம்பி. சிச்சோ இன்னைக்கு யார் கதவு திறப்புறா? சிச்சோ ஜாம்பி கதவு தந்துச்சு. போயிட்டு சிச்சோ அடி அப்பாடி. இப்போ நம்ம சீக்கிரமாக போய் கதவு சாத்தியாகணும். அது எடுக்கலாம் நம்ம டைம் இல்லை. சிச்சோ நகை செய்தி இப்போ கொடுத்தவங்க. இப்போ இந்த வில்லேஜர் இறந்துட்டார். சிச்சோ இந்த குட்டி வில்லேஜர் வேறு இதில் என்னது இது? சரி, நம்ம அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உடன் பிளாங்க்ஸ் வச்சுருவோம். நம்ம இந்த கண்ணாடியிலே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்படிதான் தூங்க முடியும். என்ன கழிச்சது? வில்லேஜர் வந்து இப்போ படுக்கவே இல்லை. குட்டி வில்லேஜர் ஆனால் பத்துட்ட மாதிரி இப்படி காட்டுது. சரி விடுங்க, இப்போ கூட தூங்கவே முடியல. தெரிஞ்சு கண்ணாடி வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது ஒன்றுமே தெரியலையே. சரி, நம்ம கண்ணாடியில் வச்சு விட்ருவோம். ஓகே, வச்சாச்சு. இப்போ அதுக்கு வைக்கலையே. சரி, ட்ரைட் எடுத்து நம்ம வைப்போம். அங்கு இந்த 23 ட்ரைட் எடுத்து இப்படியே ஒன்று வச்சுட்டோம். நான் 2 வச்சுட்டேன். சரி விடுங்க, இங்கேயும் 2 வச்சிடலாம். அப்புறம் இங்கே 2 இல்லை வேணாம். ஆமாம், அங்கே 2 தான். என்ன சரி, நான் கூட தூங்காமல் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? இங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம தூங்க முடியுமா? இன்னும் பசியாக இருக்கான். ஓகே, சாப்பிட்டாச்சு. பசியாக இருந்ததுனால தான் இவ்வளோ நேரம் தூங்கலையா? இது தெரிஞ்சுருந்தா நான் முன்னாடியே தூங்கியிருப்பேனே. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் உடச்சிப்போம். நமக்கு தான் ஆக்ஸ் இருக்குது, டக்குன்னு உடச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எந்த மான்ஸ்டரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம கையே போடணும். ஓகே, இப்போது கண்ணாடி நம்ம பாதி வச்சாச்சு.
இப்போ ட்ரைட் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆமாம், நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த உடைக்கணும், அந்த உட் பிளாங்க்ஸை. இந்த உட் பிளாங்க்ஸை நம்ம உடைக்கலாமா? இது க்ரீப்பர் கைஸ். ஜஸ்ட்டு பார்த்துருந்துச்சுன்னா அவள் தான் வெடிச்ச சதறி இருக்கும். இது இது இல்லைப்பா, பேக்ஸ் எடுத்து நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம். இதையே நம்ம சாம்பி கறி சாப்பிட்ருப்போம், நம்ம உடச்சி எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம போகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் போயிருப்பேன். அச்சோ வந்துட்டாங்க கைஸ். வேணாம் கைஸ், நம்ம வீடு கைஸ் எப்படியும் நம்ம வீடு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம சீக்கிரமாக வேறு எதுனா பண்ணலாமா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம என்னென்னலாம் எடுத்தோமோ எடுத்து நம்ம உள்ளே வச்சுருவோம் மறுபடியும். ஓகே, நம்ம வச்சிடலாம் சீக்கிரமாக. கைஸ் இந்த டைமில் நீங்கள் செஸ்ட்டில் அப்புறம் என்னோடய இன்வென்ட்ரியில் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் டக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட உள்ளன் இருக்குது, அப்புறம் ஸ்டோன் இருக்குது, அப்புறம் உட்டன் பிளாங்க்ஸ் இருக்குது, அப்புறம் ரெட் ரோஸ் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது கூட டைம் ஆகிடும். சரி வாங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா கைஸ்? உள்ளே கூட நான் எப்படி நான் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே எப்படிலாம் புல் வந்துச்சு. இப்போ எதுக்கு நான் வெளில போனேன் இதுக்குன்னே தெரில. எதுனாச்சும் நம்ம எடுத்துப்போம். ரெட் ரோஸ் எடுத்து நம்ம அயன் காலமுக்கு கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம் கைஸ் நம்ம இப்போ. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய்.